வெல்கம் பேக் ஐஎன் எனர்ஜி சொல்யூஷன்ஸ். நிறையா நம்ம சோலார் வாட்டர் பம்ப் வீடியோ பார்த்துருப்பீங்க. இப்போ ஒரு ஆஃப் கிரிட் இன்ஸ்டாலேஷன் பண்ண வந்திருக்கோம். அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ டீட்டெயில்ஸ் பாருங்கள். கைஸ், இப்போது எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் கிலோவாட்டு சோலார் இன்ஸ்டாலேஷன் தான். பார்த்திங்கன்னா இந்த சைட் பார்த்திங்கன்னா வில்லியனூர், பாண்டிச்சேரியில் வில்லியனூர் பக்கத்தில் மூலக்குளம் அப்படின்ற ஒரு ஊர் தான். இப்போ இன்ஸ்டாலேஷன் பண்ணிகிட்ருக்காங்க பாருங்கள். ஒரு 1/2 கிலோவாட்டு. ஏன்னா இவர் ஸ்டார்டிங் இப்போ பட்ஜெட் கம்மியாக இருக்கிறதுனால நீங்கள் ஃபஸ்ட் நான் இதை போட்டுக்கிறேன், அப்புறம் நான் ஒரு பேனல் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அவருக்கு போட்டு கொடுத்துருக்கோம். இப்போ வாங்க அவர்கிட்ட கேட்கலாம் எந்த அளவுக்கு, ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இன்ஸ்டாலேஷன் முடிச்சாச்சு, எந்த அளவுக்கு நல்லாயிருக்கு அப்படின்றத அவர்கிட்ட நம்ம கேட்கலாங்க. பார்த்திங்கன்னா இப்போ பேனல் இன்ஸ்டாலேஷன் பண்ணிகிட்ருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே கிளியர் பண்ணியாச்சுங்க. இந்த லாஸ்ட்டாக அந்த ஒரு காங்கிரீட் மட்டும் போடணும். இது ஒரு யூடிஎல் 540 மோனோபெர்க் ஆஃப் கட் அந்த பேனல் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னொரு பேனல் இப்போ அடுத்தது போடுற மாதிரி இருக்குது. ஸோ இப்போ பட்ஜெட் கம்மியாக இருக்கிறதுனால அவங்க இது மாதிரி போட்டாங்க. இன்னொன்று என்னென்னா, இவங்க ஒரு இன்வெர்ட்டர் பேட்ரி வாங்குற மாதிரி ஐடியாவில் தான் இருந்தாங்க. ஸோ நம்ம தான் கூடவே ஒரு பேனல் போட்டு நீங்கள் சோலார் சிஸ்டமாக மாற்றிக்கோங்க அப்படின்னு சொன்னோம். ஸோ பட்ஜெட் ரொம்ப பெருசாக ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு பேனல் மட்டும் அவங்க ஆட் பண்ணிக்கிட்டாங்க. கண்டிப்பாக ஃப்யூச்சரில் போட்டுருவாங்க. இதோட பெனிஃபிட் தெரிஞ்சதுனாலே போட்டுருவாங்க. பார்த்தீங்கன்னா 1 கிலோவாட்டு MPPT காமா இன்வெர்ட்டர் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். யூடிஎலோடது ஒன் ஆஃப் தி பெஸ்ட் இன்வெர்ட்டருங்க. அதாவது இந்த 1 கிலோவாட் செக்மெண்ட்டில் இந்த இன்வெர்ட்டர் நல்லாயிருக்கும். நமக்கு மெயினாக இருக்கிறதே ஒரு 2-3 கம்பெனி தான் இருக்காங்க. அதில் இந்த கம்பெனி கொஞ்சம் நல்லாயிருக்கும். சர்வீஸும் கொஞ்சம் நல்லா பண்ணுவாங்க. ஆல்ரெடி நான் உங்களுக்கு போட்டிருப்பேன் ஒரு 5 கிலோவாட்டுக்கு சர்வீஸ்லாம் பண்ண வீடியோ. ஸோ அதனால் இந்த ஒரு 1 கிலோவாட் இன்வெர்ட்டர் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இதில் இன்னொரு பேனலும் அவங்க அடிஷ்னல் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. இப்போ இந்த ஒரு பேனல்லேருந்தே அவங்களுக்கு ஒரு நாளைக்கு 2 to 3 யூனிட் அவங்களுக்கு இது கண்டிப்பாக கிடைக்கும். பேட்ரி பார்த்திங்கன்னா யூடிஎலோட 150Ah 60 month வாரண்ட்டி அதுதான் கொடுத்துருக்கோம். இப்போ மாடியிலேருந்து லைன் எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. மாடியிலேருந்து அந்த பக்கம் ஃபுல்லாக எடுத்துகிட்டு இப்போது ரூம்குள்ளே எடுக்கணும். இது பார்த்திங்கன்னா அவங்க வீட்டுக்கு வெளியில் ஒரு சின்ன ஷாப் அப்படி மாதிரி ஆரம்பிக்கிறாங்க. அதனால் அந்த ஷாப்புக்கு EB கரண்ட்டை யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா பில்லும் அதுக்கு தனியாக ஒரு சர்வீஸ்லாம் வாங்கணும். அப்படின்றதுனால இந்த மாதிரி சோலார் போட்டுவிட்டால் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ற பிளான் பண்ணி தான் அவங்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா அந்த மாதிரி செட்டப் போடுறவங்க கண்டிப்பாக இது யூஸ் ஆகுங்க. ஏன்னா வீட்டிலே ஒரு கடை வச்சுருக்கீங்கன்னா அதுக்கு தனியாக ஒரு சர்வீஸ் வாங்கணும். ஸோ அந்த இடத்துக்கெல்லாம் நீங்கள் இது மாதிரி ஒரு செட்டப் போட்டுக்கலாம். ஏன்னா பில்லும் உங்களுக்கு அதிகமாக வரும். ஸோ தாராளமாக அது மாதிரி போட்டுக்கலாம். கண்டிப்பாக இந்த சிஸ்டம் நல்லாவே அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா அவங்களோட ஒரு ஷாப்புக்கு தான் அப்படின்னும் போது அவங்க மினிமமாக என்னென்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா ஃபேனு, லைட் மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. அதிகபட்சம் ஒரு டிவி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்குலாம் இது தாராளமாக போகுதுங்க. பைப் லைன் கொண்டு போயிருக்கோம் பாருங்கள். ஒரு 1/2 கிலோவாட்லேருந்து ப்ளஸ் மைனஸை பைப் லைன் போட்டு எடுத்துகிட்டு போயிருக்கோம். உங்களுக்கு ட்ராவலிங் பார்த்திங்கனாலே ஒரு 20 மீட்டர் இருக்குங்க. கேபிள் நாங்கள் 20 மீட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு 1/2 கிலோவாட்டோட பேனலே 20 மீட்டர் ட்ராவல் பண்ணி தான் எடுத்துகிட்டு போயிருக்கோம். ஸோ அதனால் ஒரு இஷ்யூ இல்லைங்க. பக்கத்துலேயே தான் போடணும்லாம் அவசியம் இல்லை. இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நமக்கு நார்மலாகவே நல்லா ஒர்க் ஆகும். இது அந்த டைமில் இன்ஸ்டாலேஷன் பண்ண டைம் பார்த்திங்கன்னா ரொம்ப மேகமூட்டமாக இருந்துச்சு. அப்போவே நமக்கு ஒரு 2 ஆம்ஸ் நமக்கு கிடச்சிது பேனல்லேருந்து. பார்த்திங்கன்னா இது 2வது ஃப்ளோருங்க. கீழே இருந்து 2வது ஃப்ளோர். ஸோ எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குன்னு பார்த்துங்க. அங்கேருந்து தான் நம்ம பேனலில் லைனை கொண்டு வந்திருக்கோம். பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு எல்லாமே செட் பண்ணியாச்சு. பேனல், இன்வெர்ட்டர், பேட்ரி எல்லாமே செட் பண்ணி இப்போது கனெக்ஷன்ஸ் கொடுத்துட்டோம். இப்போது பேனல்லேருந்து இன்புட் வருதுங்க. இன்புட் வருது. அவங்களோட லோடுக்கும் எடுத்தாச்சு. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இவங்க இதில் EBயே கனெக்ட் பண்ணல. ஏன்னா இந்த கடைக்கு EB யூஸ் பண்ண முடியாதுன்றதுனால, ஏன்னா கடைன்றதுனால அவங்க வீட்டு கரண்ட் இதில் யூஸ் பண்ணக்கூடாதுன்றதுக்காக ஃபுல் அண்ட் ஃபுல் இது சோலாரில் மட்டுமே ஓட போகுது. பார்த்திங்கன்னா லோடு 0. ஒரு லைட் எரியுது, பட் அது அந்தளவுக்கு அதிகமாக இல்லாதனால 0%ல் காட்டுது. SPV அப்படின்னா பேனல்லேருந்து வர வோல்டேஜுங்க. ஆம்ஸ் 1.5 பேனல்லேருந்து வந்துட்டுருக்கு. உங்களுக்கு பேட்ரி மெயின்ஸ் இப்போ 0ல் இருக்குது. பேட்ரி 13.2 வோல்ட்டில் பேட்ரி சார்ஜ் ஆகிட்டுருக்கு. ஆம்ஸ் 4 ஆம்ஸ் பேட்ரிக்கு போயிட்டுருக்குங்க இன்வெர்ட்டர்லேருந்து. ஸோ எல்லா பேராமீட்டர்ஸும் நமக்கு கரெக்டாக இந்த இதில் காமிச்சிருங்க. ஸோ எந்த இஷ்யூமே இல்லை. இப்போ இதுலேருந்து பார்த்திங்கன்னா
அவுட்புட் எடுத்துகிட்டு போய் அந்த ப்ளக் பாயிண்டில் கொடுத்துருக்கோம். அந்த ப்ளக் பாயிண்ட்லேருந்து உங்களுக்கு எல்லா இதுக்கும் போகுது பாருங்கள். ஒரு 3 ப்ளக் பாயிண்ட் வச்சுருக்காங்க. இந்த லைட்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ இங்கே யூஸ் பண்ண போகிறது பார்த்திங்கன்னா ஒரு 4 லைட்டு, ஒரு ஃபேனு, ஒரு டிவி தான் யூஸ் பண்ண போகிறாங்க. இது பக்கத்தில் அவங்களோட வீட்டுக்கு யூஸ் பண்ணுற மீட்டருங்க. ஸோ இதையும் கம்பைன் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக இதுக்கு தனியாக போட்டிருக்காரு. ஸோ உங்களுக்கும் யாருக்காவது இது மாதிரி வேணும்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். ஒரு 1/2 கிலோவாட்லேருந்து நம்ம பண்ணித்தரோம். தாராளமாக டெக்ஸ்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவோம். தேங்க்யூ.